Hello everyone. இந்த வீடியோல நம்ம வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த क्वेश्चन வந்து குவான்டிடேட்டிவ் அண்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் பிஸ்னஸ் இந்த பேப்பரில் வரலாம். ஸோ இது வந்து தேர்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ இருக்குது. நான் அந்த வீடியோட பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போய் அதையும் செக் பண்ணுங்கள். ப்ளஸ் அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ் இந்த மாதிரி MBA பேப்பர்ஸ்க்கான பிளேலிஸ்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு 14 டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்குது. ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். லைக் 10 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டாங்கன்னா இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். 5 மார்க்ஸ்க்கு எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்ளைட் ரிசர்ச் ஆர் ஆக்ஷன் ரிசர்ச் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ஆக்ஷன் அப்படின்னா என்னது? நம்ம வந்து ஒரு வேலை இமீடியட்டாக செய்கிறது. ஸோ அதுதான் வந்து ஆக்ஷன், அப்போவே வந்து பண்ணுறது இது. ஸோ ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்னா ஃபைண்டிங் அ சொல்யூஷன் ஃபார் அன் இம்மீடியட் ப்ராப்ளம் ஃபேஸிங் அ சொசைட்டி ஆர் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன். லைக் ஒரு ப்ராப்ளம்க்கு உடனே வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ சால்வ் கரண்ட் ப்ராப்ளம் ஃபேஸ்ட் பை த மேனேஜர் அண்ட் த ஒர்க் செட்டிங் டிமாண்டிங் அ டைம்லி சொல்யூஷன். இட் டிஸ்கவர்ஸ் த வாட், ஹவு அண்ட் ஒய் ஆஃப் ஆக்சுவல் லைஃப். ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம்க்கு நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ண முடியுமோ அது கண்டுபிடிக்கிறது ஆக்ஷன் ரிசர்ச். நெக்ஸ்ட் வந்து பேசிக், ஃபண்டமெண்டல், பியூர் ஆர் தியோரிட்டிக்கல். இந்த மாதிரி 4மே வந்து ஒரே ரிசர்ச் தான் வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் மெயின்லி கன்சர்ன்ட் வித் ஜெனரலைசேஷன் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் தியரிஸ். தியரிஸை ஃபார்முலேட் பண்ணுறது தான் வந்து இந்த ரிசர்ச்சோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. So one is to generate body of knowledge by trying to find how certain problems that occur in firms can be solved. Like இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபர்ம்ஸில் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு எப்படிலாம் நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்கலான்றதை ஃபஸ்ட்டு ஃபார்முலேட் பண்ணுறது தான் இந்த ரிசர்ச்சோட வேலை. ஓகேவா? இட் ட்ரைஸ் டு சே ஒய் ப்ராப்ளம்ஸ் ஹேப்பன். ஃபஸ்ட்டு எப்படி வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வருது அண்ட் அந்த அதுக்கு வந்துட்டு ஃபார்முலேஷன்ஸ் கொடுக்கறது தான் இந்த ரிசர்ச். ஓகே. தேர்ட் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ், எக்ஸ்பிளனேட்ரி, கன்க்ளூசிவ் ஆர் ஸ்டெட்டிஸ்டிக்கல் ரிசர்ச். ஸோ இது எல்லாமே ஒன்று தான். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேக்ட் ஃபைண்டிங் அப்ரோச் ரிலேட்டட் டு த கரண்ட் சிச்சுவேஷன். இட் டீல்ஸ் வித் டிட்டர்மைனிங் ஃப்ரீக்வன்சி வித் விச் சம்திங் அக்கர்ஸ். As its name suggests, it provides a clear specification of who, what, when, where, why and how aspects of the research. ஸோ எக்ஸ்பிளனேட்ரி ரிசர்ச் அப்படின்றதுலே நமக்கு வந்து புரியுது. ஸோ இது வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு ஸ்டடி ரிசர்ச் மாதிரி. ஸோ ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா வந்துட்டு as investigation of the trends and consumption of TVS bikes in relation to socio-economic characters. ஸோ இப்போது யாரெல்லாம் வந்து இது மாதிரி டிவிஎஸ் பைக்ஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத என்னென்ன ஃபேக்டர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏஜ், செக்ஸ், ஆக்குபேஷன், ஃபேமிலி, இன்கம், எஜுகேஷன் லெவல், ஜியோக்ராஃபிக் ஏரியா. ஸோ வந்து இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து இது வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டை வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்குது, என்னென்ன கேரக்டர்ஸை பொறுத்து இருக்குது, அதுதான் வந்து. இப்போது டிவிஎஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன வண்டி அப்படின்னா இருந்ததுன்னா அது வந்து மோஸ்ட்டாக வந்து வயசானவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன பசங்க யாரும் அது விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரிசர்ச் பார்க்கலாம். இது வந்துட்டு ஃபார்முலேட்டிவ் ஆர் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். அது வந்து எக்ஸ்பிளனேட்ரி ரிசர்ச், இது வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். எக்ஸ்ப்ளோர்னால் என்னது? நிறைய நம்ம வந்து புதுசாக டிஸ்கவர் பண்ணுறது, அதுதான் வந்து மீனிங். ஸோ இதில் என்ன பண்ணுவோன்னா மேஜர் எம்பசிஸ் ஆன் த டிஸ்கவரி ஆஃப் ஐடியாஸ் அண்ட் இன்சைட்ஸ். நிறைய என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்றதான் இந்த ரிசர்ச் ஃபுல்லாமே. ஸோ த மெயின் எய்ம் இஸ் டு ஸ்பிளிட் த ப்ராட் அண்ட் வேக் ப்ராப்ளம் இன்டு ஸ்மாலர், மோர் ப்ரிசைஸ் சச் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹைப்போதெசிஸ். ஸோ வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. மோஸ்ட்டாகவே நமக்கு அது பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதை குட்டி குட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன பார்ட்ஸையும் தனித்தனியாக வந்துட்டு நம்ம வந்து முடிக்க தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தனித்தனியாக பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் ஹெல்ப்ஸ் டிட்டர்மைனிங் பெஸ்ட் ரிசர்ச் டிசைன், டேட்டா கலெக்ஷன் மெத்தட் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். ஸோ தனித்தனியாக எடுத்து பண்ணுறதுனால ஒவ்வொரு பார்ட்க்குமே எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதும் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள்.
நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், அதாவது கேஷுவல் ரிசர்ச்னு சொல்கிறாங்க. லைக் ட்ரை பண்ணி பார்ப்போமே அந்த மாதிரி வந்து ஒரு ரிசர்ச். ஸோ இட் இஸ் அ டூல் ஆஃப் த ஃபிசிக்கல் சயின்சஸ் ஃபார் ட்ரேசிங் அ காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் வெரிஃபைங் இன்ஃபரன்சஸ். ஸோ இதுக்கு எசென்ஷியலாக வந்து 3 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ட்ரீட்மெண்ட். இது 3மே வந்து இந்த ரிசர்ச்சில் வந்துட்டு இன்வால்வ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது டெனின் கிளாத்ஸ் தெரியும், டெனின் ஜீன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு வேறு கைண்ட் ஆஃப் கலரில் வந்துட்டு ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அது வந்துட்டு லைக் எல்லாருக்கும் பிடிக்குதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். சப்போஸ் இப்போ ஒயிட் கலரில் அவங்களுக்கு மாற்றினது பிடிக்கலன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைனா நமக்கு ப்ளூலேருந்து ஒயிட்டுக்கு மாற்றினதுனால நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா அப்படின்றத அந்த கம்பெனி ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே நமக்கு ப்ராஃபிட் தான் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த கலருக்கே மாறிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ரிசர்ச். இந்த ரிசர்ச் மூலயமா வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் வருதா அப்படின்னு வந்து டக்குன்னு நம்ம அதனால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு கேஷுவலான ஒரு ரிசர்ச் தானே, அதனால இது வந்து செஞ்சு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரிசர்ச் போகலாம். கிளினிக் ஆர் டயக்னாஸ்டிக் ரிசர்ச். ஸோ இந்த ரிசர்ச்சில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபாலோஸ் அ கேஸ் ஸ்டடி மெத்தட்ஸ் ஒரு டெப்த் அப்ரோச்சஸ் டு ரீச் பேசிக் ரிலேஷன்ஷிப். திஸ் டைப் ஆஃப் ரிசர்ச் கவர்ஸ் social units like person, group, social institutions like coach. இந்த ரிசர்ச் எதுக்காக அப்படின்னா வந்து லைக் ஒரு காமனான வந்து ஒரு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி இதை வச்சுலாம் வந்து நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சில் வந்துட்டு நம்ம என்ன சோர்ஸாக யூஸ் பண்ணுறோன்னா, பழைய டாக்குமெண்ட்ஸு, லிட்ரேச்சர்ஸ், லீஃப்லெட்ஸ், ஈவெண்ட்ஸ் ஆர் ஐடியாஸ் ஆஃப் த பாஸ்ட், ஆல்ரெடி இருக்கிற சோர்ஸஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து இந்த ரிசர்ச் பண்ணுற மாதிரி. ஸோ திஸ் டைப் ஆஃப் ரிசர்ச் கவர்ஸ் ஃபிலிம்ஸ், புக்ஸ், நேவல்ஸ், காயின்ஸ், டேல், சாங்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். It is concerned with qualitative phenomenon. It allows you to explore perception, attitudes and motivations and to understand how they are formed. ஸோ குவாலிட்டேட்டிவ்னா இதுதான், பர்செப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அவங்களோட இன்டெப்த் குவாலிட்டிஸை வந்து நம்மளால் நோட் பண்ண முடியுது, நம்மளால் வந்து எடுத்துக்க முடியுது அப்படின்னா அது வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அண்ட் தென் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். ஸோ குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா வந்துட்டு நமக்கே தெரியும், இட் டீல்ஸ் வித் நம்பர்ஸ் ஆர் ஒரு பிளாக். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மெஷர்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி. It is descriptive and provides a hard data on the numbers of people exhibiting certain behaviors or characters. And then desk research. Desk research அப்படின்னா ஆல்ரெடி நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், ப்ரைமரி டேட்டானா என்ன, செகண்டரி டேட்டானா என்னென்னு. செகண்டரி இது வந்து கலெக்ஷன் அனாலிசிஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா தான். ஸோ செகண்டரி டேட்டானா ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணி வச்ச டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பிகாஸ் மேகசின்ஸு, ஆல்ரெடி இருக்கிற ரிப்போர்ட்ஸு இதெல்லாம். ஸோ அந்த டேட்டா வச்சு பண்ணுறது தான் வந்துட்டு டெஸ்க் ரிசர்ச். ஸோ இட் மீன்ஸ் த கலெக்ஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பப்ளிஷ்டு சோர்சஸ் லைக் ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ரிசர்ச். It involves analysis of market potentials for existing products and estimating demand for new products. ஸோ மார்க்கெட்டுக்கு என்ன தேவைப்படுது, மார்க்கெட்டில் என்ன டிமாண்டாக இருக்குது, எது வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்து சேல்ஸ் ஆகும், எது வந்து லைக் பீப்புள் வந்துட்டு ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் ப்ராடக்ட் வந்து கொடுக்க முடியணும். அதுதான் வந்து மார்க்கெட் ரிசர்ச். ஓகேவா? இட் இன்வால்வ்ஸ் ப்ராடக்ட் ரிசர்ச், மீடியா அண்ட் அட்வர்டைசிங் ரிசர்ச். நெக்ஸ்ட்டு போகலாமா? லாங்கிடியூடினல் ரிசர்ச். ஸோ இதில் வந்துட்டு when a research is carried on several periods. இப்போ லாங்கிடியூடினல் ரிசர்ச்னால் நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள் எடுக்கிறோன்னா அந்த வேரியபிளோ இல்லை அந்த பாப்புலேஷனையோ வச்சு ரொம்ப நாள் வருஷ கணக்கில் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து லாங்கிடியூடினல் ரிசர்ச். ஓகேவா? இட் இஸ் த ரிசர்ச் தட் ஸ்டடிஸ் அ பர்சன் ஆர் குரூப் ஓவர் செட் ஆஃப் பீரியட் நார்மலி டு ட்ராக் த எஃபெக்ட் ஆஃப் சம் வேரியபிள். இப்போது சில ரிசர்ச்லாம் வந்து எடுப்போம், ஒரு பாப்புலேஷன் வந்து நம்ம நிறைய சாம்பிள் எடுப்போம், ஸோ டக்குன்னு முடிச்சிருவோம். ஆனால் வந்து இப்படி கிடையாது. ஒரு சாம்பிள் எடுக்கிறோன்னா அந்த சாம்பிளையே நம்ம வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணுறது வந்து லாங்கிடியூடினல் ரிசர்ச் அப்படின்றது. தென் அனாலிட்டிக்கல் ரிசர்ச். இந்த ரிசர்ச்சர்ஸ் ஹாவ் டு யூஸ் ஃபேக்ட். அனாலிட்டிக்கல்னால் வந்து எப்பயுமே நம்ம ஃபேக்ட் பேஸ் பண்ணி தான் போகணும். ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி அவைலபிள் அண்ட் அனலைஸ்
டு மேக் அ கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் ஆஃப் த மெட்டீரியல். இது வந்து அனாலிட்டிக்கல் ரிசர்ச். எல்லாமே தரவாக நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறது. அப்புறம் ஒரிஜினல் ரிசர்ச். Original research. Now, it is a research that is not exclusively based on the summary, review or synthesis of earlier publications on the subject of the research. லைக் நம்மளே வந்து ஒரு ரிசர்ச்சை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் வந்து ஒரிஜினல் ரிசர்ச். ஓகேவா? ஸோ 14 டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்குது. அட்லீஸ்ட் 10 மார்க் கேட்டாங்கன்னா 10 டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருந்தால் கூட அதுவே போதுமானதாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.